இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வாழைப்பூ வடை தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 1 டம்ளர் அளவு கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 2 மணி நேரமாக நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பூ இதை வந்து நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். வாழைப்பூவையும் கடலைப்பருப்பு இந்த மாதிரி அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை இதை வந்து இதை நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னா கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வடை மாதிரி தட்டி எடுத்துக்கிற போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம வந்து நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கிறோம்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு. இப்போ இந்த எண்ணெயில் வந்து நம்ம வடையை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு பக்கம் நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான வாழைப்பூ வடை ரெடி. நீங்களும் இதே மாதிரி செய்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள்.